எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தூய அந்திரேயா ஆலயத்தின் சார்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. இந்த காலங்களிலே நாம் இந்த ஆராதனையிலே பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நம்மோடு ஆராதனையிலே பாடல்கள் பாடும்படியாக இணைந்திருக்கிற சகோதரி ஐடா ஸ்கேடர் அவர்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து அவர்களுக்காகவும் அவர்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஒப்பு கொடுத்து நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடல்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு
அறிந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறிந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நாம் அற்புதர் என்று அவரை நாம் ஆராதித்தோம். இந்த நேரத்திலும் தொடர்ந்து அவருடைய நாமங்களை சொல்லி, எண்ணிலடங்காத அவருடைய நாமங்களை சொல்லி நாம் அவரை துதிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்று தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோகீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக இந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க,
ரஃபா, சுகம் தரும் தெய்வம். யெகோவா ஷாலும், ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உலகு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே என் இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே என் இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் ராஜா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் ராஜா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே பாடல்கள் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தினோம். இந்த வேளையிலும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து பின்பதாக தேவ வசனத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் விட்டு திரும்புகிற காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். திரும்பும் பொழுது என்று சொல்லி, ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது என்ன நடக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். மனம் திரும்புதல் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருந்தாலும், இந்த மாதம் முழுவதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, திருச்சபை கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியிலே நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறபடி, தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதிலே ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் என்பதை இந்த நாள் காலை வேளையிலே நான் உணர்த்தப்பட்டவனாக உங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தேவன் தாமே இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. நம் தலைகளை தாழ்த்தி இருதயங்களை தேவனுக்கு நேராக திறந்தவர்களாய் நாம் ஜெபிப்போம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் வெழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் வெழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் வெழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது வெழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது வெழிக்காதே. நீங்க இல்லாம என் பொழுது வெழிக்காதே. நீங்க இல்லாம என் பொழுது விழிக்காதே. அன்பின் பிதாவே, நாங்கள் உடைந்த பாத்திரமாக இருந்த போதிலும் எங்களை மீண்டுமாக உம் பக்கம் திருப்பி
ஆண்டவரே, எங்களை வணைகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும். தொடர்ந்து நாங்கள் தியானிக்கிற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க உதவி செய்யுங்க. எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு போதகர் ஒரு விசுவாசியினுடைய வீட்டிற்கு உணவு அருந்தும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார். விருந்து கொடுக்கப்பட்ட அந்த போதகருக்கு அதிக மரியாதை செலுத்த வேண்டும் என்று அவருக்கு நல்ல சில்வர் தட்டில் சில்வர் ஸ்பூனெல்லாம் வச்சு சாப்பாடு பரிமாறப்பட்டது. எல்லாம் முடிந்து போதகர் ஜெபித்து ஆசீர்வதித்து வீடு திரும்பும் பொழுது இங்கே நடந்த ஒரு காரியம், அவருடைய வீடு சுத்தப்படுத்தும் பொழுது அந்த சில்வர் ஸ்பூன் காணாமல் போய்விட்டது. இந்த சில்வர் ஸ்பூன் காணாமல் போய்விட்டது என்று சொல்லும் பொழுது எல்லா இடத்திலையும் தேடினார்கள். கடைசியில வீட்டம்மா ஒரு நிலைக்கு வந்தார்கள். போதகர் தான் சாப்பிட்டாரு, அவர் தான் எடுத்து கொண்டு போயிருக்க வேண்டும் என்று. இந்த சூழ்நிலையில அவர்கள் போதகரிடத்துல கேட்கலாமா வேணாமா என்ற சந்தேகத்தோட, அவங்க குழப்பத்தோடையும் வாரம் வாரம் திருச்சபைக்கு போறாங்க, பார்க்குறாங்க, ஸ்தோத்திரம் சொல்றாங்க, அவரிடத்துல ஜெபிக்கிறாங்க, திரும்ப வந்து விடுகிறார்கள். இவருடைய மனதிலே போதகர் தான் எடுத்திருக்கிறார் என்ற அந்த நினைப்போடு எண்ணத்தோடு அவர்கள் வார வாரம் திருச்சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனஸ்தாபம் இருந்தாலும் 1 வருடம் கழித்து பின்பதாக புத்தாண்டு வரும் பொழுது மீண்டும் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கணவனுடைய வற்புறுத்தினாலே அவரை வீட்டுக்கு அழைத்து அவருக்கு விருந்து பண்ணி அவருக்கு கொடுத்தாங்க. அதே போல சில்வர் தட்டுல சில்வர் ஸ்பூன்லாம் வச்சு சில்வர் டம்ளர்ல தண்ணி கொடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதே போல அவர் ஜெபித்து அவர் முடித்து கிளம்புகிற நேரத்துல அப்ப இந்த வீட்டம்மாவால சும்மா இருக்க முடியல. அவங்க கேட்டாங்க, ஐயா நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க கோச்சிக்க கூடாது. இந்த ஸ்பூன் ஒண்ணு இன்னைக்கு நாங்க கொடுத்த மாதிரியே போன வருஷம் நீங்க வந்தப்ப நாங்க சாப்பிட கொடுத்திருந்தோம். அது தவறுதலாக ஒருவேளை நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க என்று சொல்லும் பொழுது போதகர் உடனடியாக சொன்னார், அதை நான் போன தடவை உங்களுடைய வேத புத்தகத்துல வச்சுட்டு போனேன். அப்படின்னா கடந்த 1 வருடமா நீங்க இன்னும் உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கவில்லை என்று சொல்லி அவர் அந்த விசுவாசிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த விசுவாசியை விட போதகருக்கு அதிக அதிர்ச்சியாக இருந்தது. வார வாரம் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய வேலை பளு அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் இப்பொழுது இருக்கிற 2020 காலங்களிலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், உங்களுடைய பார்வையையும் உங்களுடைய சிந்தையையும் உங்களுடைய மனதையும் வேறு பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த கொரோனா காலங்களிலே இதுக்கு முன்பதாக நான் வேலை செய்கிறேன் என்று ஓடிக்கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வேதம் படிக்க நேரம் இல்லை, ஏனென்றால் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஜெபிக்க நேரம் இல்லை, ஏனென்றால் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் திருச்சபைக்கு ரெகுலராக வருவதற்கு நேரம் இல்லை, ஏனென்றால் என்னுடைய வேலை பளு அதிகமாக இருக்கிறது. எனக்கு நைட் ஷிஃப்ட் போட்டு விட்டார்கள். இப்படி என்று பல காரணங்களை சொல்லி ஆண்டவரிடம் நெருங்குவதை விட்டுவிட்டு தூர சென்று கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கொரோனா காலங்களிலே வேலையும் இல்லாமல் உனக்கு வீட்டிலே தங்கி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த சூழலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் பொழுது உன்னுடைய நேரத்திலே நீ வேதத்தை எடுத்து வாசித்தாயா? நீ ஜெபித்தாயா? குடும்பமாய் ஜெபித்தாயா? இந்த கேள்விகளை உங்களிடத்துல இந்த காலை வேளையில நான் கேட்க விரும்புகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், விசுவாசியாகிய நான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசியாகிய நான், அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நான் அவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இதனால் காலை வேளையிலும் I have to turn towards God. இந்த காரியத்தை நான் ஆங்கிலத்திலே turn என்ற வார்த்தை TURN என்ற வார்த்தையின் மூலமாக இந்த நாள் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன்.
எரேமியாவில் சொல்லியிருக்கிறபடி தன்னுடைய பார்வைக்கு திருத்தமாய் வணைகிற குயவனைப் போல நான் என் பார்வைக்கு உன்னை திருத்தி சிட்சித்து உடைத்து நொறுக்கி உன்னை வணைவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறார் என்றால், ஆண்டவர் என்னை சிட்சைக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்றால், நான் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்ற சந்தோஷம் அல்ல அவருக்கு. நான் சீர்பட்டு சரிப்பட்டு அவருக்கு உகந்த பாத்திரமாக வேண்டும் என்பதற்காகவே இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். இந்த டர்ன் என்ற வார்த்தையின் முதல் எழுத்து டி. நான் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது திரும்பக்கூடிய காரியங்கள் எவைகளிலே நான் திரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது டர்ன் என்ற வார்த்தையின் முதல் வார்த்தை டி. இந்த டீக்கு ட்ரஸ்டிங் காட் கம்ப்ளீட்லி, நீங்கள் திரும்ப வேண்டிய முதல் காரியம் எது என்றால், முழுமையாக நீங்கள் தேவனை நம்ப வேண்டும். இது வேற எதுவுமே கிடையாது, விசுவாசம். விசுவாசி என்று சொல்லுகிற நான் விசுவாசத்தில் நான் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் எனக்கு முதலாவது விசுவாசத்தில் இருக்கணும். நான் கண்டவைகளை அல்ல காணாதவைகளை நான் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ட்ரஸ்டிங் காட் கம்ப்ளீட்லி. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். ஏனென்றால் அநேக நேரங்களிலே நான் தேவனை நம்பாமல் மனிதனை நம்பிவிடுகிறேன். நான் காண்கிற மனிதனிடத்திலே என்னுடைய நம்பிக்கையை வைத்து விடுகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையின்படி அநேக நேரத்தில் என்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்வதனால தான் ஆண்டவர் மேல முழுமையாக என்னால் சாய முடியல. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை முழுமையாக என்னால் நம்ப முடியல. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். மனிதன் தருகிற வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில தவறி போகலாம், தவறி போய்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு எல்லைக்கு உட்பட்டது. மனிதனுடைய யோசனைகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. மனிதனுடைய சிந்தனைகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் அவன் அழிவை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினவர், எல்லாரையும் உண்டாக்கினவர். அவர் நித்தியமாய் இருக்கிறவர். அவருக்கு முடிவே இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை அவருக்கு. இந்த விசுவாசம் முழுவதுமாக ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். முதலாவது டி, ட்ரஸ்டிங் காட் கம்ப்ளீட்லி. முழுமையான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மீது இருந்தால் மாத்திரமே ஆபிரகாமை போல ஈசாக்கையும் பலியிடுவதற்கு உங்களால் ஒப்பு கொடுக்க முடியும். மோசேவை போல விசுவாசம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே உன் கையில என்ன இருக்குது அதை நீட்டு என்று சொன்னால் செங்கடலுக்கு நேராக நீட்ட முடியும். இதுதான் முழுமையான விசுவாசங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்ல, நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு. செய்யறது தான் முழுமையான விசுவாசம். இதுதாங்க நம்ம வேத புத்தகத்தை புரட்டி பார்க்கும் பொழுது அநேக கதாபாத்திரங்கள் தேவனை விசுவாசித்து நம்பி அவருக்காக எல்லாவற்றையும் செய்தார்கள். கோரி டென் பூம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், நெவர் பி அஃப்ரைட் டு ட்ரஸ்ட் an unknown future to all known God. எல்லாம் தெரிந்த தேவனை விசுவாசியுங்கள், நீங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாதவைகளை அல்ல, அவைகளையும் தெரிந்த ஆண்டவர் மீது விசுவாசம் வையுங்கள் என்று சொல்கிறார். இந்த விசுவாசம் ஆண்டவர் மீது முழுமையா இருக்க வேண்டும். இதுதான் நீங்கள் திரும்ப வேண்டிய முதலாவது மனம் திரும்புதல். டர்னுடைய இரண்டாவது வார்த்தை யூ. இந்த இரண்டாவது வார்த்தையின் பகுதி அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் வேஸ். ஆண்டவருடைய வழிகளை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது அவசியம். ஏனென்றால்
ஆண்டவருடைய வழிகள் நான் நினைப்பது போல அல்ல, அவர் நினைப்பது போல என்னை வணங்குகிறார், அவர் நினைப்பது போல என்னை உடைக்கிறார், அவர் நினைப்பது போல என்னை உருவாக்குகிறார், அவர் நினைப்பது போல அவருக்கு உகந்த பாத்திரமாக என்னை மாற்றுகிறார். ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். My ways are not your ways, my thoughts are not your thoughts. என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உன்னுடைய வழிகள் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படின்னா எதை சொல்ல வருகிறார்? 9 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் உயர்ந்த நிலைக்கு என்னை கொண்டு வரும்படியாகத்தான் அவர் என்னை வழி நடத்துகிறார். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அந்த பாதைக்கு வெளிச்சமாகிய இந்த தீபமாகிய இந்த வேத புத்தகத்தில் உள்ள வாக்குத்தத்த வசனங்களையும் சிட்சிக்கிற வசனங்களையும் என்னை உருவாக்குகிற இந்த வார்த்தைகளையும் நான் படிக்கும் பொழுதுதான் அவருடைய வழிகளை நான் அறிந்து கொள்ளுகிறேன். யோசேப்பு ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற வழியை நன்கு அறிந்தவனாக இருந்தான். அதனால தான் முழுமையாக அவனால் நம்ப முடிஞ்சது. முதலாவது மனம் திரும்புதல், முழுமையான நம்பிக்கை ஆண்டவர் மீது வந்துவிட்டால் அவருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்வோம். மோசேவை வழிநடத்தினது போல யோசுவாவை வழிநடத்தவில்லை. எப்படி சொல்றீங்க? மோசேவை கோலை காட்டி செங்கடலை பிளந்தாரு, யோசுவாவை ஆசாரியர்களை கால் எடுத்து யோர்தான் நதியில வைக்க சொன்னார், அப்புறம் தான் அது பிளந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வழி நடத்துகிற வழி நடத்துதல் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில அப்படியே வழி நடத்த மாட்டாரு. உங்களுக்கென்று உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். தாவீதை வழி நடத்தின முழுமையான வழி நடத்துதல் வித்தியாசமானது. இந்த வழி நடத்துதலை நம்பாத, தன்னுடைய சுயநலத்திற்காக சுய பலத்திலே சார்ந்து கொள்ளுகிற, ஆண்டவருடைய வல்லமையை சுயத்திற்காக பயன்படுத்தின சிம்சோன் அவருடைய வழியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அநேகர் ஆண்டவருடைய வழியை அறிந்து கொள்ளாமல் இன்னும் தெளிலாளின் மடியிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். தெளிலாளின் மடியிலே உறங்கி கொண்டிருக்கிற நீ இப்பொழுது எழுந்து ஆண்டவருடைய வழியையும் அவருடைய சித்தத்தையும் நீ அறிந்தவனாக மனம் திரும்பு என்று இந்த காலை வேளையிலே உன்னை எச்சரிக்கிறேன். டர்ன், முதலாவது வார்த்தை ட்ரஸ்டிங் காட் கம்ப்ளீட்லி. இரண்டாவது, அவருடைய வழிகளை முற்றிலுமாய் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஆர் ரிட்டர்ன் unto him. எரேமியா 15 அதிகாரம் 19 வசனத்திலே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எரேமியா 15:19 வசனம், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த களிமண் உடையப்பட்ட அந்த களிமண் திரும்ப ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை தன்னுடைய பார்வைக்கு திருத்தமாய் சீர்திருத்தி வணைகிற தேவன். ரிட்டர்ன் unto him. அவரிடம் நாம் திரும்பும்படியாக தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னிடம் திரும்பினால், விட வேண்டியவைகளை விட்டு நாம் திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சேமத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நினிவே பட்டணத்து மக்கள் யோனாவுடைய அத்தனை சிறிய பிரசங்கம், என்ன பிரசங்கம் பண்ணாரு? எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாரு? அவர் இருந்த கோபத்துக்கும் அவர் இருந்த வெறுப்புக்கும் அவர் போய் சொன்னது ஒரே ஒரு 40 நாள்ல அழிஞ்சு போயிடும், எல்லாரும் செத்து போயிடுவீங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரிடம் மனம் திரும்பும்படியாக, ஒருவேளை மனம் திரும்பினால் என்று சொல்லி சாம்பலிலே ரெட்டுடுத்தி இருந்த ராஜா முதற்கொண்டு அங்கே இருந்த வாழ்ந்த எல்லா மிருக ஜீவன்கள் வரை பட்டினியா இருந்த ஆண்டவரிடத்துல திரும்பும் பொழுது ஆண்டவர் இறங்குகிற தேவன். அந்த நினிவே பட்டணத்து மக்கள் அன்றைய தினம்
காக்கப்பட்டார்கள். ரட்சிப்பு அவரிடத்துல தான் இருக்கிறது, ஷேமம் அவரிடத்துல தான் இருக்கிறது, செழிப்பு அவரிடத்துல தான் இருக்கிறது. அப்ப அவரிடத்திற்கு தான் நான் திரும்ப வேண்டும். டர்ன் என்ற வார்த்தையின் முதலாவது எழுத்து ட்ரஸ்டிங் காட் கம்ப்ளீட்லி, முழுமையாக நாம் ஆண்டவரை விசுவாசிப்பது. இரண்டாவது வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் வேஸ், அவருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய வழிகள் என்னுடைய நினைவுகளுக்கும் வழிகளுக்கும் அப்பாற்பட்ட மேலான வழிகள், வானளாவிய உயர்ந்த வழிகள் அவருடைய வழிகள், என்னை உயர்த்துகிற வழிகள். மூன்றாவது ரிட்டர்ன் அன்டு ஹிம், அவரிடத்திற்கு நான் திரும்ப வேண்டும். ரட்சிப்பிற்காக, செழிப்பிற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக நான் அவரிடம் திரும்ப வேண்டும். நகோமி திரும்பினாள். திரும்பும் பொழுது அவளுக்கு அந்த இடத்திலே ஷேமம் உண்டானது. எல்லாவற்றையும் மோவாப் தேசத்தில் இழந்தவளாக இருந்தாலும் என்னை மாறா என்று சொல்லி அழையுங்கள் என்று தன் ஊர் ஜனத்தார் இடத்துல சொன்னாலும், ஒருவேளை அந்த ஊர் மக்கள் ஆமா நீ சொன்னது கரெக்ட், உன்னை இனிமேல் மாறானே கூப்பிடுறோம் என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் சொல்றார், என் பார்வையில் நீ இருக்கிற, உன்னை மாறா இல்ல, உன்னை மதுரமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பும் பொழுது செய்கிற செழிப்பான காரியம். டர்ன் என்ற வார்த்தையின் நான்காவது வார்த்தை எழுத்து N. நெவர் டர்ன் பேக் டு ஈஜிப்ட். நெவர் எவர் டர்ன் பேக் டு see the Egypt in your hearts. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், உங்களுடைய இருதயங்களிலே நீங்கள் எகிப்துக்கு திரும்பாதிருங்கள் என்று அப்போஸ்தலர் 7:39 எகிப்துக்கு இருதயங்களிலே திரும்பினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து வந்த ஜனங்கள், வழிநடத்தி வந்த அவருடைய வழிநடத்துதலை இன்பமாய் அனுபவித்த ஜனங்கள், அற்புதமான அவருடைய கரத்தை எல்லா நேரத்திலும் பார்த்த ஜனங்கள், மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தின் நிழலிலே வாழ்ந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்துல இன்னும் மனம் திரும்பாம இருக்காங்க. இருதயத்திலே அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எதை நீ விட்டு வந்தாயோ ஒருபோதும் அதை நோக்கி பெருமை பேசாதே. எதை நீ விட்டு வந்தாயோ அதற்கு உன்னுடைய இருதயத்தை ஒருபோதும் திருப்பாதே. Never ever turn back to what you have left. நீ விட்டு வந்தவைகளை ஒருபோதும் திரும்பி பார்க்காதே. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த இந்த 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், விட வேண்டியவைகளை விட்டு திரும்பி வந்த நான் மறுபடியும் அதை நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுவது போல என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. கோராகு புத்திரர் ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிற பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள். அவர்களுக்கு கடைசியில மிஞ்சினது அழிவு மாத்திரமே. இங்கே திரும்புவதை குறித்து என்னிடத்துல பேசவே பேசாதீங்க என்று சொல்லி ரூத் தன்னுடைய மாமியாரிடத்திலே சொல்லுகிறாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவள் சொல்லுகிறதை, அழகான ஒரு வசனம், அவர் சொல்லுகிறதை கேட்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். திரும்பி போவதை குறித்தும் இருதயத்திலே திரும்பி பார்க்கிறதை குறித்தும் உங்களுடைய எண்ணங்களிலே ஒருபோதும் வரக்கூடாது. அந்த உறுதியோடு நகோமி பின்னாடி வந்த அவளுக்கு அங்க என்ன நடக்கும்னு தெரியாது, அந்த ஊர்ல யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரை நம்பி வந்த அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போவாஸ் என்ற ஒரு மனிதனை வைத்திருந்தார். அற்புதத்தை ரூத்துடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். உண்மையாகவே ஷேமத்தை அவருடைய வாழ்க்கையிலே அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த நாள் காலை வேளையிலே ரூத்தை போன்று உறுதி உள்ளவர்களாகவும், ஆபிரகாமை போன்று விசுவாசம் உள்ளவர்களாகவும், மோசேவை போன்று தைரியமாய் எதிர்த்து நிற்கிறவர்களாகவும், தேவனுடைய வழிகளை யோசேப்பை போன்று தாவீதை போன்று புரிந்து கொண்டவர்களாகவும்,
நினிவே மக்களைப் போல உங்களுடைய இருதயத்தை கிழித்து ஆண்டவருக்கு முன்பதாக ஜெபித்து மனம் திரும்புகிறவர்களாகவும் இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நான் திரும்ப வேண்டியவைகளிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது ட்ரஸ்டிங் காட் கம்ப்ளீட்லி, இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் வேஸ், மூன்றாவது ரிட்டர்ன் அன்டு ஹிம், நான்காவது நெவர் எவர் டர்ன் பேக் டு வாட் யூ ஹேவ் லெஃப்ட். இந்த 4 காரியங்களை நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களாக தேவன் இந்த நாள் காலையிலே எனக்கு உணர்த்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:35 11:21 சொல்லிருக்கிறபடி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள், வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் திரும்பக்கூடிய ஒரே ஒரு டைரக்ஷன் என் ஆண்டவரிடத்திலே மாத்திரம்தான். அவரிடத்துல திரும்பல அப்படின்னா வேற ஏதோ ஒரு மனிதனிடத்துல அல்லது வேற ஏதோ ஒரு உதவியை நாடி வேறு ஒருத்தரிடத்துல நீ திரும்பி கொண்டிருக்கிறாய். அது தவறான பாதை, தவறான நம்பிக்கை, தவறான விசுவாசம். சி வெஸ்ட் சர்ச்மேன் என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார், we turn to God for help when our foundations are shaking, only to learn that it is God who is shaking them. என்னுடைய அஸ்திபாரம் அசைக்கப்படும் பொழுது நான் ஆண்டவரிடத்திலே உதவிக்காக போய் நின்று நான் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், அவர்தான் இந்த அஸ்திபாரத்தை அசைக்கிறார் என்பது. இந்த நாளிலே நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறார். உனக்கு இந்த காலை வேளையிலே உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பு. என்னை உடைக்கிறார், என்னை உருவாக்குகிறார், என்னை உருமாற்றுகிறார், புடமிடுகிறார், புதிதாக்குகிறார். இவைகள் எல்லாவற்றையும் ஏன் செய்கிறார்? ஏன் செய்கிறார்? ஏன் செய்கிறார்? என்னை அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக வணைவதற்கே. டர்ன் டு ஹிம். அவரிடத்திலே மாத்திரம் ரட்சிப்பு உண்டு. அவரிடத்திலே மனம் திரும்புங்கள். உடைத்தீ உருவாக்கி நீர் சிட்சித்தீர் சீர்படுத்தி நீர் புடமிட்டீர் புதிதாக்கி நீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர் உருவாக்கி நீர் சிட்சித்தீர் சீர்படுத்தி நீர் புடமிட்டீர் புதிதாக்கி நீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கி நீர் சிட்சித்தீர் சீர்படுத்தி நீர் புடமிட்டீர் புதிதாக்கி நீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு
யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கி நீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு நீருண்டு. கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். டர்ன் என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்மிடத்திலே முழு விசுவாசம் வைக்கும்படியாகும், உம்முடைய வழிகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும், உம்மிடத்திலே நாங்கள் திரும்பும்படியாகவும், திரும்ப நாங்கள் திரும்பி பார்க்காத ஒரு விசுவாசம் மீது வைக்கும்படியாகவும் எங்களுக்கு இந்த கால வேளையில உதவி புரிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை நீர் உணர்த்திருக்கிறீர். நீர் தொடர்ந்து அவர்களோடு பேசுங்க. அவருடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி, கனம், மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு தங்கி தாபரிப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கவிருக்கிற குவிஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்க படிங்க, உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை படிங்க. சிறு பிள்ளைகளுக்கு அந்த 10 கட்டளைகளும் பி ஆட்டிடியூட்ஸும் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெயமுள்ளவர்களாய் இருங்க, ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுங்க. ஹல்லேலூயா.